Go to 1 Thessalonians 3 verse 10. Night and day praying exceedingly, that we might see your face and might perfect that which is lacking in your faith. 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 10வது வசனம். உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோம். Now here the apostle Paul says, night and day he is praying. இங்கே பவுல் சொல்றார், இரவும் பகலும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோமே. Night and day. நாங்கள் இரவும் பகலும் வேண்டிக் கொள்கிறோம். Why? ஏன்? So that we may see your face. உங்கள் முகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். You know, in those days the internet was not there. அந்த நாட்களில் இன்டர்நெட் வசதிகள் இல்லை. They had to be personally present. அவர்கள் நேரடியாக போய் பார்க்கத்தான் வேண்டும். So they are praying, Lord, we want to see the face of the flock. ஆண்டவரே, நாங்கள் போய் அந்த மந்தையின் முகங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். And he says, secondly, that they might perfect that which is lacking in your faith. அடுத்ததாக சொல்கிறார், உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்க வேண்டும். Now whose job is it to perfect that which is lacking in your faith? உங்களுடைய விசுவாசத்திலே குறைவாய் இருக்கிறவைகளை நிறைவாக மாற்றுவது யாருடைய வேலை? Is it God? தேவனுடைய வேலையா? Tell me. சொல்லுங்க. Is it God? தேவனுடைய வேலையா? Of course it is God. நிச்சயமாக தேவனுடைய வேலைதான் அது. But God cannot do it independently. ஆனால் தேவன் தனியாக வந்து நின்று அதை செய்ய மாட்டார். How many of you know that? எத்தனை பேருக்கு தெரியும்? Whose job is perfection? பூரணராக மாற்ற வேண்டும் என்பது யாருடைய வேலை? God. தேவனுடையது. But God cannot do it independently, brother. ஆனா தேவன் நேரடியாக தனியாக அவர் செய்ய முடியாது. He needs men of God like Paul. பவுலை போன்றதான தேவ மனிதர்கள் தேவை. Through Paul, God is working. பவுலின் மூலமாக தேவன் கிரியை செய்தார். So if God is working, then the man will be doing what God is working for. தேவன் கிரியை செய்கிறார் என்றால் அந்த மனிதன் தேவன் எதற்காக கிரியை செய்கிறாரோ அதை செய்வார். What will he be doing? அவர் எதை செய்வார்? Not 1 2 3 4 5. He will be working for perfection. அவர் 1 2 3 4 என்ற அப்படி அல்ல, அவர் பூர்ணராகும்படி அதற்காக அவர் கிரியை செய்வார். Because he is not doing, God is working through him to fulfill God's desire. ஏனெனில் அவர் எதையும் செய்யவில்லை, அவர் தேவனுடைய விருப்பம் நிறைவேறுவதற்காக அவர் கிரியை செய்கிறார். But a man can also fulfill his desire. அதே நேரத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய விருப்பம் நிறைவேறுவதற்காகவும் கிரியை செய்யலாம். That is not good for you. அது உங்களுக்கு நல்லதல்ல. That's why I am telling you, if inside a church people are not prepared for perfection, I don't know whose work they are doing. சபைக்குள்ளாக ஜனங்கள் பூர்ணராகும்படி அவர்கள் ஆயத்தப்படுத்தப்படவில்லை என்றால் அவர்கள் யாருடைய வேலை செய்கிறார்கள்? Because the believers, the flock has to have to be presented, brother. ஏனெனில் மந்தையானது தேவனுக்கு முன்பதாக நிறுத்த வைக்கப்பட வேண்டியதான ஒரு நாள் உண்டு. We saw that last week. In that day you have to be presented. அந்த நாளிலே நீங்கள் அவருக்கு முன்பதாக நிற்க வேண்டும். Perfect. பூர்ணராக. Not simply just as an ordinary person. சாதாரணமான ஒரு நபராக அல்ல. You have to be presented perfect. நீங்கள் பூர்ணராக அவருக்கு முன்பதாக நிற்க வேண்டும். You have to be presented as a chaste virgin. கற்புள்ள கன்னிகையாக தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டும். So they were praying night and day exceedingly. அதற்காக அவர்கள் இரவும் பகலும் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். A real man of God will pray not only in the day but also in the night. உண்மையான தேவ மனிதன் பகலில் மாத்திரமல்ல இரவிலும் ஜெபிப்பார்கள். God will wake him up at 3 o'clock in the morning. தேவன் அவர்களை இரவு 3 மணிக்கு எழுப்பி விடுவார். How do they wake up? எப்படி எழும்புகிறார்கள்? Alarm clock? அலாம் கிளாக் எதுவும் இருக்குதா? No. இல்லை. It's surprising. Suddenly you wake up the time, exact time you'll wake up. சரியான நேரத்தில் திடீரென்று எழுப்பி பார்த்தால் சரியான நேரம் அது. And after that you don't get sleep. அதுக்கு பிறகு தூக்கம் வருவதில்லை. Oh, sleep is not coming. தூக்கம் வருவதில்லை. Because it don't come. ஏன்னா தூக்கம் வராது. Because God has got a job for you. தேவன் உங்களுக்காக ஒரு வேலையை வைத்திருக்கிறார். You have to pray. அவர் ஜெபிக்க வேண்டும். You have to pray. நீங்கள் ஜெபிக்க வேண்டும். செய்தார்கள். Night and day. இரவும் பகலுமாய். How did they pray? எப்படி ஜெபித்தார்கள்? Exceedingly. மிகவும் அதிகமாய் வேண்டிக் கொண்டார்கள். Exceedingly. மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறோம். Exceedingly. மிகவும் அதிகமாய். That they might perfect that which is lacking in the faith of the flock. மந்தைக்குள்ளாக இருக்கிறதான விசுவாசத்தின் குறைவுகள் நிறைவாக்க வேண்டும் என்று அவர்கள் ஜெபித்தார்கள். Look at what they were praying for. எதற்காக ஜெபித்திருக்கிறார்கள்? Lord, ஆண்டவரே, these people are lacking in faith. இவர்கள் விசுவாசத்திலே குறைவுபடுகிறார்கள். Lord, if they are going to lack in faith, the enemy can take control of them. ஆண்டவரே, இவர்கள் விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாக இருந்தால் சத்ருவானவன் இவர்கள் வாழ்க்கைக்குள்ளாக ஆளுகை செய்ய முடியும். They are good believers. நல்ல விசுவாசிகள் They தான். are chosen people. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் But தான். their faith is imperfect. ஆனா அவங்க
விசுவாசமோ குறைவா இருக்கிறது. Lord, make it perfect, Lord. ஆண்டவரே அதை Lord, பூர்ணமாக make மாற்றும். it perfect. ஆண்டவரே விசுவாசத்தை பூர்ணமாக்கும். Just one time you say it won't do, brother. ஒரு முறை நான் சொல்லிவிட்டா நடந்து விடாது. Because they were praying exceedingly means they were pressing on that particular point. இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோம் என்று சொல்லும்போது ஒரே குறிப்புக்காக திரும்ப 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 அவர்கள் ஊக்கமாய் ஜெபித்திருக்கிறார்கள். Why will not God answer the prayer if you just pray once? ஆண்டவர் ஒரு முறை ஜெபம் பண்ணா கேட்க மாட்டாரா, பதில் கொடுக்க மாட்டாரா? If I pray, Lord, perfect the faith of James and forget about it, will not God answer that one prayer? ஆண்டவரே பிரதர் ஜேம்ஸுடைய விசுவாசத்தை நீ நிறைவு ஆக்கும் என்று சொல்லி ஒரே முறை சொல்லிட்டு மறந்து விட்டா ஆண்டவர் செய்ய மாட்டாரா என்ன? Is it not God's will to perfect him? அவரை பூர்ணராக மாற்றுவது தேவனுடைய சித்தமா இல்லையா? Then one prayer is enough. ஒரு ஜெபம் போதாதா? போதாது. This is what you have to understand, brother. If it was just one word, then why should they pray exceedingly? They can just tell 1 finished up. That's not the way you operate. It's not easy because we are living in a world where unbelief is operating. You're surrounded by unbelief. அவிசுவாசம் நம்மை சூழ நெருக்கி இருக்கிறது. That is why we find it difficult to believe. ஆகவே தான் விசுவாசிப்பது நமக்கு கஷ்டமா இருக்கிறது. And with imperfect faith, it is not good. அந்த விசுவாசம் குறைவுள்ளதாக இருக்குமானால் அது நல்லதல்ல. So they wanted to perfect that which is lacking in the faith. ஆகவே அவர்களுடைய விசுவாசத்திலே குறைவை அவர்கள் நிறைவாக்க விரும்பினார்கள்.